வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபரானார் டொனால்டு டிரம்ப். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அமோக வெற்றி பெற்றார். புதிய அமெரிக்காவை கட்டமைப்போம் என டிரம்ப் உறுதி. டிரம்புக்கு பிரணாப் முகர்ஜி, மோடி ஆகியோர் வாழ்த்து. ₹500,000 நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. தலைவர்கள் எதிர்வினை. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு போதிய பலன் தருமா? மத்திய அரசுக்கு ப. சிதம்பரம் கேள்வி. மத்திய அரசின் செல்லாத அறிவிப்பு. பல்வேறு தரப்பு மக்களும் பாதிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் 278 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவின் 45வது அதிபராக டிரம்ப் பதவியேற்க உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் திளைத்து வருகின்றனர். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவி வகிக்கும் ஒபாமாவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து 45வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அமெரிக்கா முழுவதும் நேற்று நடைபெற்றது. முக்கிய கட்சிகளான ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டனும், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் வேட்பாளராக களமிறங்கினர். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. சுமார் 20 கோடி பேர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தினர். வாக்குப்பதிவு இன்று காலை நிறைவடைந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் டிசியில் பதிவான வாக்குகள் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டன. தேர்தல் முடிவுகள் நியூயார்க் நகரில் உள்ள எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் ஒளிக்காட்சி பலகை மூலம் உடனுக்குடன் ஒளிபரப்பப்பட்டது. அங்கு திரண்ட ஏராளமானோர் அதனை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கியது முதல் ஹிலாரியும் டிரம்பும் சமநிலையில் இருந்தனர். பின்னர் வந்த முடிவுகள் டிரம்புக்கு சாதகமான சூழலை உருவாக்கியது. தற்போதைய நிலவரப்படி 278 தேர்வர்கள் வாக்குகளை பெற்று டிரம்ப் அமோக வெற்றி பெற்றுள்ளார். 218 தேர்வாளர்கள் வாக்குகளை மட்டுமே பெற்று ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்தார். இதையடுத்து அமெரிக்காவின் 45வது அதிபராக 70 வயதான டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதனையடுத்து அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள வாஷிங்டன் டிசி முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. டிரம்ப் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் திளைக்கின்றனர். We are going to fix our inner cities and rebuild our highways, bridges, tunnels, airports, schools, hospitals. We're going to rebuild our infrastructure, which will become, by the way, second to none. And we will put millions of our people to work as we rebuild it. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பன்னாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அமெரிக்காவின் 45வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியும் தமது ட்விட்டர் பக்கத்தில் டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காக தங்களுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு தலைவர்கள் அமெரிக்காவின் புதிய அதிபருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கருத்து கணிப்புகளில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராகும் வாய்ப்பு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனுக்கே உள்ளது என முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஆனால் தேர்தலில் அவர் பின்னடைவை சந்தித்து தோல்வியை தழுவினார். இதனால் ஜனநாயக கட்சி நிர்வாகிகளும் ஹிலாரியின் ஆதரவாளர்களும் மிகுந்த சோகமடைந்துள்ளனர். தேர்தல் முடிவுகளை அவர்கள் வாடிய முகத்துடன் பார்வையிட்டனர். ஹிலாரியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அவரது ஆதரவாளர்கள் பலர் கண்ணீர் சிந்தி அழுதனர்.
நடைபெற்று முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்று நடுத்தர மற்றும் உழைக்கும் மக்களின் ஆதரவே காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் ஹிலாரி கிளின்டன் தோல்வியுற்று இருந்தாலும் அவரும் 218 தேர்வாளர் வாக்குகளை பெற்றுள்ளார். அதிபர் தேர்தல் முடிவு பற்றி அமெரிக்காவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் பழனிவேல் கோமதிநாயகம் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். நடந்து முடிந்த 58வது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இது ஒரு அசாதாரணமான வியக்கத்தக்க வெற்றி. தேர்தலுக்கு முந்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சிக்கு ஆதரவான நிறுவனங்களின் கணிப்புகள் கூட ஹில்லரி கிளின்டன் அவர்களை வெற்றி பெறுவார் என்று சொல்லிற்று. ஆனால் தேர்தல் முடிவானது இதற்கு நேர்மாறாக வந்துள்ளது. பெரும்பாலான மத்தியதர வர்க்க உடல் உழைப்பை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களாலேயே இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது. இந்த மக்களை நோக்கிதான் ட்ரம்ப் பிரச்சாரம் முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தார். பொருளாதார மந்தத்தினால் அரசாங்கத்தின் மேலிருந்த அவர்களின் கோபமும், இரு பெரும் அரசியல் கட்சிகளின் மேலிருந்த அவர்களின் அவநம்பிக்கையும், அவர்கள் கண்முன்னே மெதுவாக கூடி வரும் வெள்ளையர் இல்லாத வேற்றின மக்களின் எண்ணிக்கையை பற்றிய அவர்களது அசௌகரியமும் இந்த தேர்தலில் அவர்களை ட்ரம்பை நோக்கி தள்ளியிருக்கும் என நம்பப்படுகிறது. இந்த வெற்றியானது சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரெக்சிட் தேர்தலின் முடிவை ஒத்திருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கை சார்ந்து ஓங்கி ஒலித்த ட்ரம்பின் குரல் அவர் அதிபரான பிறகும் அதே துணியில் ஒலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தேர்தலின் முடிவுகளில் கிளின்டனுக்கு சிறிதே ஆறுதல் தரக்கூடிய ஒரே செய்தியாக பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளில் அவர் ட்ரம்பை விட அதிகம் பெற்றுள்ளார் என்பதாக தான் இருக்க முடியும். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி நேற்று அறிவித்ததை அடுத்து பல்வேறு விதமான எதிர்வினைகள் எழுந்துள்ளன. இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பும் எதிர்ப்பும் எழுந்துள்ள நிலையில் போதிய அவகாசம் இன்றி அறிவிப்பு வெளியானதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நேற்றிரவு தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மோடி நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். இதையடுத்து செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான விதிமுறைகளும் புதிய ரூபாய் நோட்டு நாளை வெளியிடுவது பற்றிய அறிவிப்பும் வெளியாகின. 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 72 மணி நேரங்களுக்கு கீழ்கண்ட இடங்களில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செலுத்த முடியும் என தெரிவித்துள்ளது. இதன்படி ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்கள், அரசு பேருந்து மற்றும் விமான டிக்கெட்டுகள் பெற தற்போதைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாம் என்று, அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ செலவுக்கான தொகையை செலுத்தலாம், மத்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட பெட்ரோலிய நிறுவனங்களின் பெட்ரோல் மற்றும் டீசல் நிலையங்களில் செலுத்தலாம், மத்திய மற்றும் மாநில அரசால் அனுமதிக்கப்பட்ட நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலைகளில் செலுத்தலாம், மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பால் விற்பனை நிலையங்களில் அளிக்கலாம், இடுகாடு மற்றும் மின் மயானங்களில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாளை முதல் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு விடப்படும் என பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்திகந்தா தாஸ் தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் கள்ள நோட்டு உபயோகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளின் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் நாளை முதல் புழக்கத்தில் விடப்படும் என்றும் அவர் கூறினார். புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நாளை முதல் வங்கிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் வருகிற 13ஆம் தேதி வரை வங்கிகள் செயல்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் நாளை முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை மாற்றிக்கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். மேலும் பொதுமக்கள் நாளை முதல் வங்கிகளில் தங்களிடம் உள்ள பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றிருந்த நிலையில் விடுமுறை நாளான வரும் 12ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை மற்றும் 13ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வங்கிகள் செயல்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.
500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கும் வரும் நவம்பர் 11ஆம் தேதி நள்ளிரவு வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், வாகன போக்குவரத்து தடையின்றி நடப்பதற்கு ஏதுவாக தற்காலிகமாக சுங்கச்சாவடி கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை ஒரு வாரம் நீட்டித்து தமிழக மின்சார வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பை திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றுள்ளார். அதே நேரம் இந்த அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இது என்பதால் வரவேற்கலாம் என்றும், ஆனால் ஏழை எளிய மக்களிடம் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளது என்பதால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் என்று 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது மோடி அளித்த வாக்குறுதியை மறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை என்ற காங்கிரஸ் கட்சியின் கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று 1978ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது எந்த அளவிற்கு கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது என்பதையும் கருதி பார்த்து இப்போது மிகுந்த எச்சரிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஏழை எளிய நடுத்தர மக்கள், சிறு வணிகர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படாமல் தங்கள் வாழ்க்கையை எப்போதும் போல் நடத்திட உதவும் வழிவகை செய்திடுமாறும் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாகவும் அமைதியை குலைக்கும் தீவிரவாதத்திற்கு துணையாகவும் உள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கும் தீவிர முயற்சியை கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு முன்னெடுத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் செலவாணியை நிறுத்தியது கருப்பு பணத்திற்கு எதிரான போர் என்று தெரிவித்துள்ளார். புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 13 லட்சம் கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சட்டத்திற்கு புறம்பான கருப்பு பண தேக்கத்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கைகள் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்தியாவை வல்லரசு தேசமாக உருவாக்கும் நோக்கிலும் பண சுழற்சியை அதிகப்படுத்தவும் நாட்டில் லஞ்சம், ஊழல் மற்றும் தீவிரவாதத்தினை ஊக்குவிக்கும் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கை உரிய பலன் தருமா என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுடில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் நடவடிக்கைகளை காங்கிரஸ் வரவேற்றாலும் இந்த நடவடிக்கை வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 86.65% பயன்பாட்டில் உள்ள நிலையில் அனைத்து நோட்டுகளும் திரும்ப பெற்றால் அதனை மத்திய அரசு எப்படி ஈடுகட்டும் என்றும் எவ்வளவு விரைவாக செயல்படுத்தும் என்றும் ப. சிதம்பரம் கேட்டுள்ளார். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு விண்ணப்பங்களை நிரப்ப வேண்டும் என்ற நிபந்தனைக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய அவர், ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை குடும்ப தலைவிகள், அன்றாட கூலி தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை கடும் சிரமத்திற்குள்ளாக்கும் என்று தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் மதிப்புடைய புதிய நோட்டை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்றும் அதனால் ஏற்பட உள்ள பயன் என்ன என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு உரிய அவகாசமின்றி வெளியிடப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், மத்திய அரசின் அறிவிப்பு தொடர்பாக உரிய அவகாசம் அளிக்காததால் மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார். கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பு என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மோடி மேற்கொண்ட நடவடிக்கையினை திமுக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு இந்திய நாட்டினுடைய சீர்திருத்தத்தை மனசில் வச்சு இந்த அறிவிப்பு என்பது தேவையான ஒன்றுதான். மக்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாத வகையில் அவகாசத்தை வழங்கியிருக்க வேண்டும். குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், வணிக பெருமக்கள்,
பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பின் காரணமாக. மத்திய அரசின் அறிவிப்பால் தங்கம் விலை மேலும் உயரும். தங்க நகை வணிகர் சங்க தலைவர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்க துணிச்சலான நடவடிக்கை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த அறிவிப்பு உள்நாட்டில் கொழிக்கும் கருப்பு பணத்தை அறவே ஒழிக்க பயன்படும் என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள், தவறான பாதையில் பொருள் ஈட்டியவர்களுக்கு மோடியின் அறிவிப்பு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அறிக்கையில் வைகோ தெரிவித்துள்ளார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அதிரடி முடிவு கண்டிக்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த அதிரடி முடிவு காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் இந்த முடிவால் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறவர்கள் அன்றாடம் காட்சிகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் மட்டும்தான். பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் பாதியிலே பயணத்தை நிறுத்தும் வகையிலே, உணவகங்களில் இருந்தவர்கள் உணவை சாப்பிட முடியாத வகையிலே, மருத்துவமனையிலே இருப்பவர்கள் மருத்துவத்தை தொடர முடியாத வகையிலே, இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் புதிய அறிவிப்பால் வணிகர்களுக்கு பல 100 கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த முடிவு காரணமாக வணிகர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய சூழலில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்வதை எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 100 கோடிகளுக்கு மேலே வர்த்தகம் பாதித்து கொண்டிருக்கிறது. வர்த்தகம் என்பது ஏற்கனவே முடங்கி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சட்டத்தினால் முடக்கப்பட்டிருக்கிறது. 50 விழுக்காடு வியாபாரம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. இது என்றைக்கு சரியாகும் என்ற நிலை எங்களுக்கே தெரியவில்லை. ஏன்னா மத்திய அரசு எடுத்து வந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது என்று இந்தியன் வங்கி ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலர் சி.பி. கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு எடுத்த இந்த திடீர் நடவடிக்கை காரணமாக சாதாரண மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இன்னைக்கு கருப்பு பணத்தினுடைய அந்த ரூட் காசை அடிக்கணும்னு சொன்னால் பல வழிகள் இருக்குது. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் நோட்டை பேன் பண்ணோம், ஆன்லைன் ட்ரேடிங்கை பேன் பண்ணோம், பதுக்கலை இவர்கள் தடுக்க வேண்டும். இன்றைக்கி மணல் கொள்ளை, தாது கொள்ளை எல்லாம் கையில் பிடிக்கணும். அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை துரிதப்படுத்தணும். இன்றைக்கி வங்கி கடனை வாங்கி திருப்பி செலுத்தாகும் மீது கடுமையான கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். இதையெல்லாம் எதையும் செய்யாமல் பொதுமக்களை துன்புறுத்தக்கூடிய செயலாக தான் இந்த செயல் என்பது அமைந்திருக்கு. செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு அஞ்சலகங்களில் குவிந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ரூபாய் நோட்டுகளை நாளை தபால் அலுவலகங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து இன்றே ஏராளமானோர் தபால் அலுவலகங்களில் நோட்டுகளை மாற்றுவதற்கு வந்தனர். ஆனால் இன்று தபால் அலுவலகங்களுக்கு விடுமுறை என்று அறிந்ததை அடுத்து ஏமாற்றத்துடன் மக்கள் திரும்பிச் சென்றனர். இதனிடையே நாளை புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்காக சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் அலுவலகத்தில் தலைமை அஞ்சல் அலுவலர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நோட்டு மாற்றணும். நேற்று சடனாக அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ சேஞ்ச் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணி கேட்டதுக்கு இன்றைக்கி முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியும். எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. அலுவலகத்தில் நாங்களே எங்கள்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் டினாமினேஷன் போட்டு ஆஃபீஸ்லேயே சரண்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் வரும். அப்போ தான் இந்த பணத்தெல்லாம் மாற்றலாம். நீங்கள் நாளைக்கு தான் அதை மாற்றலான்னு சொல்லிட்டாங்க. புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதை அடுத்து தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என தமிழக தங்கம் மற்றும் வைர நகை வணிகர்களின் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ஜெயந்திலால், அமெரிக்க அதிபர் தேர்தல் மற்றும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் இன்று ஒரே நாளில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1486 ரூபாய் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். சவரனுக்கு 3000 ரூபாய் வரை விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்த ஜெயந்திலால், தங்க நகை நிறுவனங்களை விட நுகர்வோருக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடை நகை நிறுவனங்களும் வந்து 500 ரூபா 1000 நோட்டு வந்து வாங்க மாட்டோம். அதற்கு பதிலாக டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ அல்லது செக் மூலமாகவோ அல்லது ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ அவங்க வந்து பணத்தை செலுத்தி நகைகளை வந்து வாங்கிட்டு போகலாம். தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. மேலும் தங்கம் விலை இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு எப்படி பார்த்தாலும் 2000 3000 ரூபாய் வரலும் விலை ஏறும். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து சென்னையில் மக்கள் உணவகங்களுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து உணவகங்களிலும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு வாங்கப்பட மாட்டாது என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்தனர். இதனால் கையில் பணம் வைத்திருந்தும் உணவகங்களுக்கு சென்று பொருளை வாங்க முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஹோட்டலுக்கு வந்தேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அங்கே வந்தாலும் சில்லறன்றாங்க. சரி நான் ஆட்டோ ஓட்டுறேன், இங்கேருந்து எக்மோர் ஒரு சவாரி போனேன். எக்மோர் சவாரி போனதுக்கு அவங்க 500 ரூபா கொடுக்குறாங்க. சில்லறை 500 நோட்டு மாறாதுன்றாங்க. பெட்ரோல் பங்கில் போய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, அப்போ தான் இது பண்ண முடியும். சில்லறை இல்லை என்கிட்ட, 200 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னா அதனால் போட முடியாது சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்து சில்லறை இல்லை என்ன முடியும். மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதை விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாள் மற்றும் அரியணையில் அமர்ந்த நாள் சதய விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அதன்படி சதய விழாவை ஒட்டி இன்று பெரிய கோவிலில் இருந்து யானை மீது திருமுறை நூல்கள் வைத்து ஓதுவார்களின் பாடல்களுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இதையடுத்து ராஜராஜ சோழன் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே, தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் உள்ளிட்டோரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 1031ஆம் ஆண்டு சதய விழா முன்னிட்டு இன்றைய தினம் மாமன்னருடைய சிலைக்கு, திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். அவருடைய புகழையும் அவருடைய கலை, அவருடைய ஆட்சித்திறன், அவருடைய கட்டிடக்கலை நுணுக்கத்தை எல்லாம் நாம் பறைசாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை ஒட்டி அவருடைய சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழா நேற்று முதல் 2 நாட்கள் தஞ்சையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியினர் தஞ்சை அண்ணா சிலையில் இருந்து ராஜராஜ சோழன் சிலை வரை ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், வர்த்தக பிரிவு செயலர் KCT மனோகர், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலர் சிமியோன் சேவியராஜ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எங்களது முப்பாட்டனார் ராஜராஜ சோழனின் 1031வது சதய விழாவிலே இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்த தொண்டர்களும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் பார்க்கோகுல முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் பெருந்திரளாக வந்து அவருக்கு மாலை அணிவித்து வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு எதிரான முதல் நாள் டெஸ்ட் 4 விக்கெட் இழந்து இங்கிலாந்து 314 ரன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் இருந்து மலிவு விலையில் இரும்பு தளவாடங்களை இறக்குமதி செய்யப்படுவதை கண்டித்து பெல்ஜியத்தில் தொழில் முனைவோர்கள் உள்பட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் ஒன்று திரண்ட தொழில் முனைவோர் உள்பட பல்வேறு தரப்பினர் சீனாவில் இருந்து மலிவு விலையில் இரும்பு தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஐரோப்பிய நாடுகளில் ஏராளமானோர் வேலை இழப்பதுடன் இரும்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெல்ஜியம் அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கமிட்ட அவர்கள் சீனாவுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்.
ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் நாளின் முடிவில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 314 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி குஜராத் ராஜ்கோட் சௌராஷ்டிரா திடலில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் அலிஸ்டர் குக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். பேட்டிங்கின் போது நிதான ஆட்டத்தை இங்கிலாந்து கடைபிடித்த நிலையில் அந்த அணியின் ஜோ ரூட் 124 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இவருடன் அலிஸ்டர் குக், ஹமீத், டக்டிட் ஆகியோரின் விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து இழந்தது. இந்த நிலையில் மொயின் அலி 99 ரன்களும் ஸ்ட்ரோக்ஸ் 19 ரன்களும் எடுத்திருந்த நிலையில் இன்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இங்கிலாந்து அணி இன்றைய ஆட்டத்தில் 93 ஓவர்களுக்கு 314 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபரானார் டொனால்ட் ட்ரம்ப். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அமோக வெற்றி பெற்றார். புதிய அமெரிக்காவை கட்டமைப்போம் என ட்ரம்ப் உறுதி. ட்ரம்புக்கு பிரணாப் முகர்ஜி, மோடி ஆகியோர் வாழ்த்து. $500,000 நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. தலைவர்கள் எதிர்வினை. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு போதிய பலன் தருமா? மத்திய அரசுக்கு ப. சிதம்பரம் கேள்வி. மத்திய அரசின் செல்லாது அறிவிப்பு, பல்வேறு தரப்பு மக்களும் பாதிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.